ஹாய் யூவர்ஸ், இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மாடல் கொஷின்ஸ் பேப்பர் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் சண்டே வந்து உங்களுக்கு எக்ஸாம். ரொம்ப ஷார்ட் டேஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த ஷார்ட் பீரியட்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஸோ முடிஞ்சளவு படித்ததெல்லாமே வந்து என்ன பண்ணுங்கள், ரீகால் பண்ணுங்கள். அதான் முக்கியமான ஒரு விஷயம். முடிஞ்சளவு படித்ததெல்லாமே ரீகால் பண்ணுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு விஷயந்தான் ரீகால் பண்ணுறது, ரிவைஸ் பண்ணுறது. ஓகேவா? அதே மாதிரி நம்ம இப்போ கொஷின் பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணுறதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவு ஹை லெவல் மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். நம்ம ஜென்ரல் டர்ன்லேயே நம்ம வர மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மற்றது எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு நெசசிட்டி கிடையாது. நம்ம ஆல்ரெடி இதை பற்றி வீடியோஸ் போட்டிருக்கோம், ஜென்ரல் டர்னில் வரதை பற்றி. ஸோ ஜென்ரல் டர்ன் வரதை பற்றி வந்துட்டிங்க அப்படின்னா மற்ற ரிசர்வேஷனுக்கு நம்ம போகணும் ஆப்ஷன் இல்லை. ஜென்ரல் டர்ன் நம்ம செலக்ட் ஆகிடுவோம். ஓகேங்களா? அது இன்னொரு விஷயம். ஸோ அதனால் ஹார்ட் ஒர்க் அப்படின்றது இது வரைக்கும் போட்ட எஃபெக்டோட ஸோ இனிமேல் வந்து ரீகால் பண்ணி ரிவைஸ் பண்ணி பண்ணதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ எப்படி வந்து பிளான் பண்ணி படிக்கணுமோ அது மாதிரி பிளான் பண்ணி ரிவைஸ் பண்ணுங்கள். படிக்கிறதுக்கு இனிமேல் வந்து புதுசாக படிக்கிறதுல படித்ததை ஒரு டைம் ரீகால் பண்ணுங்கள். ஸோ இன்றைய வீடியோவில் நம்ம கொஷின் பேப்பர் டிஸ்கஷன். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், இந்த கான்ஜுகேட் டயாமீட்டர் கேட்டிருக்காங்க. இஃப் ஆல் த பிளேன்ஸ் perpendicular to the axis of the cylinder give only the circles, then it is called an option general cylinder, circular cylinder, right circular cylinder, conic. So next question பார்த்தீங்க அப்படின்னா radius of sphere கொடுத்துருக்காங்க. The center and radius of the sphere. We can find the center and radius of the sphere. Next பார்த்தீங்கன்னா equation of the radical axis of the two circles. ரெண்டு circlesோட equations வந்து கொடுத்துருக்காங்க. So we can find the answer, radical axis. So next in the center of the sphere, இந்த equationோட center என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. The semi-vertical of the cone generated by the resolving the line x plus y equal to 0, z equal to 0 about the axis is dash. The equation of the right circular cylinder whose axis is z-axis and the radius a is dash. So next question, the equation of the circle with the 2, -3 and 3, 1. So diameter value என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. The equation the hyperbola whose focus -1, 1. ஸோ இதில் வேல்யூ ஈக்குவேஷன். ஓகே, இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரி பேஸ் பண்ணின கொஷின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், இதோட மேட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வி கேன் நோட் த கொஷின் அண்ட் ஆப்ஷன் ஆல்சோ வி கேன் நோட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த மோட் ஆஃப் த டேட்டா அண்ட் மீடியன், வாட் இஸ் மீன். அடுத்து வந்து இந்த arithmetic progression, geometric proportion of 4 numbers are respectively. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணின கொஷின். ஃபார் எ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் given that the mean is and mode is and the curve, we can find the value is the standard deviation. So next in the correlation coefficient is independent of dash change of scale of only origin both angle. Okay, so we can find the answer. So we can guess the answer. So next question we can match the question. So beta 2, beta 1, mode of a normal distribution, standard normal distribution. So we can match the question. So next question பார்த்தா in a symmetrical distribution, the option A, option B, option C. So we can find the answer. The probability that non-leap year has the 53 days. The probability that non-leap year has 53 Sundays is dash. The mean of F final distribution is 20 and standard deviation is 4. The number is trial is dash. So next question, and the number chosen and the two sets 1 to 9, if P1 denotes the probability that the sum of two numbers, P2 that the probability sum of 7. What do you mean by the P1 plus P2? So next question, the quartile deviation is dash. So we can find the L inverse of S divided by S plus 2 the whole square plus 1. What we can find the answer? L inverse, the inverse Laplace transform.
d square plus 4 of y, y equal sin hx, we can find a particular integral, so இதுக்கு வந்து sin cosக்கு 4 types of equations models அந்த பேஸ் பண்ணி போடுற sums. So next வந்து பார்த்தீங்க அப்படின்னா, so we can find x into dou divided by dou x plus y into dou u divided by dou y, u equal to log of x squared y squared, L of sin squared 2t ஓட value. So we can find the ml of rod about the itself, okay wow, the maximum likelihood function. So we can find the maximum horizontal range of the projectile is. Next the force, constant force is defined as the kinetic energy of a particle mass m is moving with velocity dash, the angular momentum of the body about the axis is dash. So next in the locus of the center the curvature is known as, dash. So next in the envelope of the family of lines x alpha plus y sin alpha beta, where alpha is a parameter. The slope of the curve r equal to a sin 2 theta at theta equal to pi by 4. So the condition for the lines m cos theta n sin theta equal to L divided by r, m1 plus cos theta plus n1 sin theta equal to L divided by r to be perpendicular to each other. The center of curvature for xy equal to 2 at 2, 1 is dash. So next one, the radius of curvature rho is equal to. So we can find the answer. The solution of differential equation d square plus 9 equal y sin 3x or value. So next question, next one the differential equation, the complementary function of the differential equations. So next order and degree of differential equation, L of f double dash of t equal to, that is the result properties of Laplace transform. So next question, the consider equation L divided by r 1 plus e cos theta match the following ellipse, parabola, hyperbola, rectangular by parabola. We can find the e value. So next, if 2 cos theta plus 3 sin theta equal to 4 divided by r and k cos theta minus sin theta equal to 1 divided by r are perpendicular to each other, we can find the k value is dash. So next, read the sentence and select the correct answer. R equal to cos theta equal to a is a given equation. We represent the straight line, the perpendicular to the initial line, distance units the focus, it is near the circle. So we can select the answer option A, option B, option C. The angle between the tangent and the radius of vector at any point r comma theta is dash. So for the circle r equal to cos a cos theta, the radius of curvature is dash. So next question, the radius of curvature circle, radius, diameter, the reciprocal of radius, normal. So the equation of the tangent to the curve r equal to a cos theta at theta equal to pi by 4 in the 4r form is dash. So the envelope of the family of lines y equal to mx plus a divided by m, where a is constant, we can find the answer. So in the PR equation of the curve r equal to a into e power cot theta alpha is dash. The x coordinate of the center of curvature of the curve x is equal to at, y கூட value, so we can find the answer. But டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 கொஷின்ஸ் வந்து பார்த்தோம். மோஸ்ட் ஆஃப் வந்து இப்போ அன்னைக்கு பார்த்த கொஷின்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனும் ஆக்சுவலாக ஜாமெட்ரி கொஷின்ஸ் தான் நான் மோஸ்ட் ஆஃப் வந்து அதிகமாக பார்த்தது, சரிங்களா. ஸோ இது ஒரு மாடல் கொஷின்ஸ் தான். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல்லுமே எதுக்குமே ஆன்சர் இருக்காது. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சரோட கொடுத்துருப்போம். இது ஜஸ்ட் வந்து ப்ராக்டிஸ்க்காக நம்ம கொடுக்குற கொஷின்ஸு. நீங்கள் ஆன்சர் செக் பண்ணி பாருங்கள். உங்களால் ரீகால் பண்ணி உங்களால் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாகவும் இருக்கும். மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.